இப்போ தொகுதி 2ல் இது 2வது டேமுக்குரிய புக்கு, அதாவது பருவம் 2க்குரிய புக்கில் 1வது எண்ணியல், இயல் 1 எண்ணியல் புக்கில் பக்கம் 1 தசம எண்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ தசம எண்கள் அப்படிங்கும்போது இப்போது 4.50 இதை வாசிக்கும் போது 4.50 தான் வாசிக்கணும். 4.50 வாசிக்கக்கூடாது, அது தவறு. இதை வாசிக்கும் பொழுது 4.50 அப்படிதான் நாம் வாசிக்கணும். இதில் 4 என்பது முழு எண்ணை குறிப்பிடுது. 4 என்பது முழு எண் பகுதி. அந்த 50 என்பது தசம பகுதி. 50 என்பது தசம பகுதி. இந்த 4க்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த புள்ளி தசம புள்ளின்னு சொல்றோம். 4 என்பது முழு எண், 50 என்பது தசம எண், புள்ளி தசம புள்ளி அப்படின்னு சொல்றோம். அதாவது 4 என்பது முழு எண், புள்ளி நாம தசம புள்ளியை குறிப்பிடுகிறோம். இந்த 50 அப்படிங்கிறது தசம பகுதியை குறிப்பிடுகிறது. உனக்கு புக்கில், அதாவது டேம் 2ல் உள்ள புக்கு 2வது பக்கம், புக்கில் 2வது பக்கத்தை எடுக்க இவற்றை முயல்க அப்படின்னு இருக்கு. 2வது பக்கம் இவற்றை முயல்க. கீழ்காணும் படங்களை உற்று நோக்கி வண்ணமிடப்பட்ட பகுதிகளை பின்பற்றி பின்னத்தில் எழுதி தசம எண்களாக குறிப்பிடுக. அதாவது கீழே படங்கள் கொடுத்துருக்கு, அதில் அந்த வண்ணமிடப்பட்ட பகுதியை பின்னத்தில் ஃபஸ்ட்டு எழுதணும். எழுதி தசம எண்ணாக குறிப்பிட சொல்லியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு படத்தை எடுத்து இப்போது இந்த ஃபஸ்ட்டு படத்தை இந்த ஒரு வட்டம் கொடுத்துருக்கு. அந்த வட்டத்தில் எத்தனை பகுதி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதில் ப்ளூ கலர் ஷேடோ கொடுத்துருக்கு, நிழலிடப்பட்டிருக்கு. அது எத்தனை கட்டங்களுக்கு நிழலிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கட்டங்கள் இருக்குது. அதில் நிழலிடப்பட்ட பகுதி எத்தனை அப்படின்னா 4 பகுதி இருக்குது. 4 கட்டங்களுக்கு நிழலிடப்பட்டிருக்கு. அப்போது 4/8 அப்படின்ட்டு நாம் பின்னத்தில் எழுதியிருந்தோம். பின்னத்தில் 4/8ன்னு எழுதிட்டு அதை திரும்ப தசம எண்ணாக குறிப்பிட வேண்டும். அப்போது அந்த ஃபஸ்ட்டு படத்தில் மொத்தம் அந்த கட்டங்கள் 8, அதில் நிழலிடப்பட்ட பகுதி 4. அப்போ அதை எழுதும் பொழுது 4/8 அப்படின்னு எழுதிருக்கோம். பின்னத்தில் எழுதும் பொழுது 4/8 அப்படின்னு பின்னத்தில் எழுதிருக்கோம். ஏன்னா மொத்த கட்டங்கள் 8, அதில் ப்ளூ கலர் நிழலிடப்பட்ட பகுதி 4. அப்போது 4/8 அப்படின்னு பின்னத்தில் எழுதிருக்கோம். இப்போ இந்த பின்னத்தில் எழுதினதை தசம எண்ணாக குறிப்பிட சொல்லி, தசம எண்ணாக குறிப்பிடும் பொழுது இந்த 4 8ஆல் வகுக்கணும். 4 8ஆல் வகுக்கும்போது நமக்கு தசம எண் கிடைக்கும். 4 8ஆல் வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ நாம் இதில் ஒரு 0 சேர்த்துக்கொள்ள வேண்டும். 0 சேர்த்துக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே ஒரு புள்ளி வச்சிடணும். இந்த 0 சேர்த்ததுக்கு ஒரு புள்ளிக்கு முன்னால் ஒன்றுகள் இலக்கத்தில் நம்பர் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுவதற்காக 0 அப்படி போட்டுருக்கோம். இந்த 0வுக்கு இந்த புள்ளி, இந்த 0 சேர்க்கிறதுக்கு இந்த புள்ளி, இது தசம எண்ணை குறிப்பிடுவதற்காக தசம புள்ளி வைத்திருக்கிறோம். ஒன்றுகள் இலக்கத்தில் நம்பர் இல்லை என்பதை தெரிவிப்பதற்காக இந்த 0வை போடுறோம். அப்போ இப்போ 40ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த 0வுக்கு இந்த புள்ளி வச்சுருக்கோம். 40 8ஆல் வகுத்தீங்கன்னா 8 40. அப்போது 40 8ஆல் வகுத்தா நமக்கு 5ன்னு கிடைக்குது. அப்போது 4/8 நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னா 0.5 அப்படின்னு வந்துடுது. 0.5 அப்படின்னு வருது. இப்போ தசம எண்ணில் குறிப்பிடும் பொழுது இதை 0.5 அப்படின்னு குறிப்பிட்டோம். அடுத்து 2வது படத்தை பாரு. 2வது படம் ஒரு செவ்வகம் கொடுத்துருக்கு. அதில் மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்குது அப்படின்னு எண்ணிக்க. மொத்தம் 10 கட்டங்கள் இருக்குது. அந்த 10 கட்டத்தில் எத்தனை கட்டங்களுக்கு ப்ளூ கலரில் நிழலிடப்பட்டிருக்கு. அப்போது எத்தனை கட்டங்கள் நிழலிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். 3 கட்டங்கள் நிழலிடப்பட்டிருக்கு. அப்போது 3/10 பின்னத்தில் நாம் எழுதும் பொழுது 3/10 அப்படின்னு எழுதிட்டோம். 3/10. இப்போ இதை தசம எண்ணில் எழுதணும். 3/10 வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு 0 சேர்ப்போம். 0 சேர்க்கும்போது 30/10 அப்படின்னு எழுது. இந்த 0 சேர்க்கிறதுக்கு நாம் ஒரு தசம புள்ளி வைத்திருக்கோம். ஒன்றுகள் இலக்கத்தில் எண் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு 0 போட்டுருக்கோம். அதாவது 3/10
3 10ஆல் வகுக்க முடியாது. இங்கே ஒரு 0 சேர்க்கிறோம். இந்த 0 சேர்ப்பதற்கு இங்கே ஒரு தசம புள்ளி வைக்கிறோம். தசம புள்ளி வைக்கும் பொழுது ஒன்றுகள் இலக்கத்தில் எண் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு 0 போட்டுருந்தோம். இப்போ 30 10ஆல் வகுப்போம். 30 10ஆல் வகுப்பா 30ல் எத்தனை 10 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போது 3/10க்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 0.3 அப்படின்னு இருந்தது. 0.3 இது வந்து ஒன்றை விட சிறிய நம்பரை குறிப்பிடுகிறது. 0.3. அடுத்து மூன்றாவது பாரு, மொத்தம் 10 படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எத்தனை படங்களுக்கு ப்ளூ கலரில் நிழல் இடப்பட்டிருக்குன்னா 5 படங்கள் கொடுத்துருக்கு. அப்போது அதை 5/10 5/10. இப்போ 5 10ஆல் வகுக்க முடியாது. அப்போது நமக்கு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 0 சேர்க்கும்போது இதில் ஒரு தசம புள்ளி வச்சுருக்கோம். ஒரு 0 சேர்க்கும்போது புள்ளி வச்சுருக்கோம். இப்போ 50 10ஆல் வகுக்கும். 50 10ஆல் வகுக்குன்னா 5 10 50. அப்போது 5 10ஆல் வகுத்தா 0.5 தசம எண்ணில் குறிப்பிடும் பொழுது 0.5 அப்படின்னு குறிப்பிடுகிறோம். அடுத்து அந்த இவற்றை முயல்களில் 2வது அதே 2வது கீழ்காணும் பின்னங்களின் பகுதிகளை 10 அல்லது 10ன் அடுக்குகளாக உடைய பின்னங்களாக மாற்றி தசம எண்களாக குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டாவது பின்னம் தசம பின்னங்களில் 3/5 கொடுத்துருக்கு. இதை தசம வடிவத்தில் மாற்றணும். தசம வடிவத்தில் மாற்றம்னா என்ன செய்யணும்னா பகுதிகளை 10 அல்லது 10ன் அடுக்குகளாக உடைய பின்னங்களாக மாற்ற வேண்டும் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த பகுதியை இந்த 5 10ஆ மாற்றணும்னா நம்ம எத்தனை ஆளை பெருக்கணும்னா 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கினா 10ஆக மாறிவிடும். அப்போ பகுதியை 2ஆல் பெருக்கும் பொழுது தொகுதியும் 2ஆல் பெருக்கணும். அப்போ 6/10 மாறிடுது. பின்னத்தில் மாற்றும் பொழுது 6/10. இதை தசம வடிவில் மாற்றும் பொழுது 0. இங்கே புள்ளிக்கு 0 சேர்த்துருக்கோம். 60 10ஆல் வகுத்து 6. அப்போ நமக்கு 0.6 அப்படின்னு வருது. 0.6 அப்படி புக்கில் எழுதிங்க. 2வது பக்கத்தில் 6/10 = 0.6. அடுத்து 2வது 4/10 உனக்கு இது 10ன் அடுக்களாகவே கொடுத்துருக்கான். 4/10 அப்படி கொடுத்துருக்கு. 4/10 கொடுத்துருக்கு. அப்போது இதை தசம வடிவத்தில் மாற்றணும். தசம வடிவத்தில் மாற்றணும்னா 0.4. அடுத்து மூன்றாவது 2/4 இருக்கு. 2/4 அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 4 நாம 10ஆல் மாற்ற முடியாது, 100ஆல் மாற்றலாம். இப்போ 25ஆல் பெருக்க வேண்டும். 4/25ஆல் பெருக்கினா 100ஆக மாறிவிடும். பகுதியை 25ஆல் பெருக்கினால் தொகுதியையும் 25ஆல் பெருக்கணும். அப்போ 50/100 அப்படின்னு மாறிடும். 50/100 இதை நம்ம பின்னத்தில் மாற்றும் பொழுது 0.5 மாறுது. நான்காவது 4/20 இருக்கு. 4/20 இது 5ஆல் பெருக்கணும். 5×20/100 20/100 மாறி. இப்போ இதை மாற்றும் பொழுது 0.2 அப்படி மாறும். 0.2. அடுத்தது 7/10 இருக்கு. 7/10 அப்போ 0.7. இப்போ இந்த பின்ன வடிவத்தில் இருக்கிறத தசம வடிவத்தில் மாற்றுவோம். இதை அப்படி எழுதி கொள்ளுங்கள். அடுத்து பக்கம் 5 5
பக்கம் 5 235.68 என்ற தசம எண்ணை நாம் என்ன செய்யணும்? விரிவாக்க வடிவில் எழுத வேண்டும். 235.68 இந்த விரிவாக்க வடிவில் எழுத வேண்டும். விரிவாக்கம் இது 1, இது 10, இது நூறுகள் ஸ்தானத்தில் இருக்கு. அதாவது 1கள் 10 100 அப்படின்னு சொல்றோம். 1கள் இலக்கத்தில் 5 இருக்கு, 10கள் இலக்கத்தில் 3, 100கள் இலக்கத்தில் 2. இந்த புள்ளி தசம புள்ளி அடுத்து 6. இது புள்ளிக்கு இடதுபுறம் 1 10 100 இடதுபுறம் அப்படி சென்று கொண்டே வரும். புள்ளிக்கு வலதுபுறம் செல்லும் பொழுது இந்த 6 என்பது 10ல் 1 இலக்கத்தில் இருக்கு. 10ல் 1. அடுத்து 2வது இலக்கம் 100ல் 1 இலக்கத்தில் இருக்கு. 100ல் 1 இலக்கத்தில் இருக்கு. தெரிஞ்சு, அதாவது புள்ளிக்கு இடதுபுறம் 1 10 100 அப்படி செல்லும். புள்ளிக்கு வலதுபுறம் செல்லும் பொழுது இதனுடைய மதிப்பு தசம எண் 1ஐ விட சிறிய எண். அப்போ 10ல் 1 100ல் 1 அடுத்த நம்பர் இருந்தால் 1000ல் 1 அப்படி சென்று கொண்டே இருக்கும். இப்போ நமக்கு 235.68 இதை நம்ம வாசிக்கும் பொழுது 235.68 என்று வாசிக்க கூடாது. 235.68 ஒவ்வொரு நம்பராக தான் புள்ளிக்கு அப்புறம் வலதுபுறம் இருக்கக்கூடிய எண்ணை ஒவ்வொரு நம்பராக தான் சொல்ல வேண்டும். 235.68 இப்போ இந்த விரிவாக்க வடிவில் எழுதணும். இப்போ நூறுகள் இலக்கத்தில் நமக்கு 2 இருக்கு. அப்போ 200 கூட்டல் 10கள் இலக்கத்தில் 3 இருக்கு. அப்போ 30 கூட்டல் 1கள் இலக்கத்தில் 5 இருக்கு. அப்போ 5 கூட்டல் 10ல் 1 இலக்கத்தில் நமக்கு என்ன இருக்குன்னா 6 இருக்கு. அப்போ இதை எழுதும்போது 6/10 அப்படின்னு எழுதணும். 10ல் 1 இலக்கத்தில் 6 இருக்கு. அப்போ எழுதும்போது கூட்டல் 6/10. அடுத்து கூட்டல் 100ல் 1 இலக்கத்தில் 8 இருக்கு. இப்போ இதை எழுதும் பொழுது 8/100 8/100 அப்படின்னு எழுதணும். அடுத்து இதை எழுதும்போது நூறுகள் எத்தனை 100 இருக்குன்னா 2 100. அப்போ 2 × 100 2 × 100 கூட்டல் 3 × 10 3 × 10 கூட்டல் 5 × 1 கூட்டல் 6 × 1/10 கூட்டல் 8 × 1/100 8 × 1/100 8 × 1/100 இதான் நம்ம விரிவாக்க வடிவில் எழுதுறது. இப்போ 235.68 அப்படிங்கிற அந்த தசம எண்ணை நம்ம விரிவாக்க வடிவில் எழுதும் பொழுது 1 10 100 நமக்கு தெரிந்தது தான். தசம புள்ளிக்கு வலதுபுறம் செல்லும் பொழுது 10ல் 1 100ல் 1 அப்படி 1000ல் 1 அப்படி நம்பர் இருந்தால் அப்படி போய்கொண்டே. இப்போ நூறுகள் இலக்கத்தில் 2 இருக்கு. அப்போ 200 ஆச்சு. 200 கூட்டல் 10 இலக்கத்தில் 3 இருக்கு. அப்போ 30 கூட்டல் 30 கூட்டல் 1கள் இலக்கத்தில் 5 இருக்கு. கூட்டல் 5 கூட்டல் தசம எண்ணை குறிப்பிடுது. 10ல் 1 இலக்கத்தில் 6 இருக்கு. அப்போ 6/10 கூட்டல் 100ல் 1 இலக்கத்தில் 8 இருக்கு. 8/100. இந்த 200 2 × 100 அப்படின்னு பிரிக்கும். அடுத்து 10கள் 3 × 10 கூட்டல் 5 × 1 கூட்டல் 6/10ங்கிறது 6 × 1/10 கூட்டல் 8 × 1/100 அப்படின்னு விரிவாக்க வடிவில் நாம எழுதுவோம். அடுத்து எண் மதிப்பு கட்டத்தில் எழுதி 25.6 எண் மதிப்பு கட்டத்தில் எழுதவும் 25.6 எண் மதிப்பு எண் மதிப்பு கட்டத்தில் எழுதவும். இப்போ 25.6 1கள் இலக்கத்தில் 5 இருக்கு. 10கள் இலக்கத்தில் 2 இருக்கு. புள்ளி தசம புள்ளி 10ல் 1 இலக்கத்தில் 6.
10ல் 1 இலக்கத்தில் 6. இப்போ இதை எண் மதிப்பு கட்டத்தில் எழுதிக்கிறது. அப்போது எண் வந்து நமக்கு 25.6. 25.6 10கள் 10. அடுத்து ஒன்றுகள் 1கள். அடுத்து 10ல் 1. 10ல் 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். 10ல் 1கள் அப்படின்னு எழுதிக்கிறோம். 10ல் 1கள் எழுதிக்கிறோம். இப்போ 25.6. இப்போ 10கள் இலக்கத்தில் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. 10கள் இலக்கத்தில் 2, 1கள் இலக்கத்தில் 5. 5. அடுத்து தசம எண் வந்துச்சு. தசம எண் 10ல் 1 இலக்கத்தில் 6. அப்போ 10ல் 1 இடத்துல 6. இதான் நம்ம எண் மதிப்பு கட்டத்தில் எழுதுறது. அப்போ 25.6 அப்படிங்கிற இந்த எண்ணை எண் மதிப்பு கட்டத்தில் எழுதும்போது 1கள் இடத்துல 5, 10கள் இடத்துல 2 இருக்கு. அப்போ இந்த மாதிரி கட்டம் போட்டுருவோம். 10கள் 1கள் 10ல் 1 தலைப்பு போட்டு 10கள் இலக்கத்தில் 2 இருக்கு. அப்போ 2, 1கள் இலக்கத்தில் 5 இருக்கு. 5, 10ல் 1 இலக்கத்தில் 6. அவ்வளோதான். இதுதான் எண் மதிப்பு கட்டத்தில் குறிப்பிடுவது. அடுத்து பக்கம் 6 எடுத்துக்க. பக்கம் 6. கீழ்கண்ட தசம எண்களை விரிவாக்க வழியிலும் இடமதிப்பு கட்டத்திலும் எழுதுக அப்படின்னு இருக்கு. 1வது கணக்கு. இவற்றை முயல்கிற. பக்கம் 6. 56.78. பக்கம் 6. பக்கம் 6. 1வது கணக்கு 56.78 அப்படின்னு இருக்கு. 56.78. இப்போ 5 10கள் இலக்கத்தில் இருக்கு. 6 1கள் இலக்கத்தில். தசம எண் 7 10ல் 1 இலக்கத்தில் இருக்கு. 8 100ல் 1 இலக்கத்தில் இருக்கு. அப்போ இந்த மாதிரி எழுதிக்கிறோம். 50 கூட்டல் 6 கூட்டல் 7/10 கூட்டல் 8/100 அப்படி எழுதிக்கிறோம். 1 10, 10ல் 1, இது 100ல் 1. 50 10கள் இலக்கத்தில் 50, 5 இருக்கிறதுனால 50. 1கள் இலக்கத்தில் 6, 50 கூட்டல் 6 கூட்டல் 10ல் 1, 10ல் 1 இலக்கம். 10ல் 1 இலக்கத்தில் 7 இருக்கு. 7/10 கூட்டல் 100ல் 1. அதாவது இது 10ல் 1, இது 100ல் 1 இலக்கம். அப்போ 10ல் 1 இலக்கத்தில் 7 இருப்பதால் 7/10. 100ல் 1 இலக்கத்தில் 8 இருக்கிறதால 8/10. அடுத்து இதை எழுதும்போது 5 × 10. 5 × 10 கூட்டல் 6 × 1 கூட்டல் 7 × 1/10 கூட்டல் 8 × 1/100. 8 × 1/100. இதான் நாம் விரிவாக்க வடிவில் எழுதுவது. விரிவாக்க வடிவில் எழுதுறது. விரிவாக்கத்தில் எழுதியிருக்கோம். அதாவது 56.78 அப்படிங்கிறத 1கள் இலக்கத்தில் 6, 10கள் இலக்கத்தில் 5 இருக்கு. அப்போ 50 கூட்டல் 6 கூட்டல் 10ல் 1 இலக்கத்தில் 7 இருக்கு. 7/10 கூட்டல் 100ல் 1 இலக்கத்தில் 8 இருக்கு. 8/100. 5 × 10 கூட்டல் 6 × 1 கூட்டல் 7 × 1/10 கூட்டல் 8 × 1/100. அடுத்து இடமதிப்பு கட்டம். இடமதிப்பு கட்டத்தில் எழுதுவது அப்படிங்கிறத 10கள் 56.78 10கள் 1கள் 2கள்
பத்துகள் இலக்கத்தில் 5 அப்போ 5, ஒன்றுகள் இலக்கத்தில் 6, அடுத்து 10ல் 1 இலக்கத்தில் 7, 100ல் 1 இலக்கத்தில் அவ்வளோ. அப்போது 56.78 என்பதை பத்துகள் இலக்கத்தில் 5, ஒன்றுகள் இலக்கத்தில் 6, 10ல் 1 ஸ்தானத்தில் 7, 100ல் 8 தான் இடமதிப்பு கட்டத்தில் எழுதுவது. அடுத்து ரெண்டாவது கணக்கு பாரு. கீழ்கண்ட அளவுகளை மீட்டராகவும் தசம எண்ணாகவும் குறிப்பிடுக. எடுத்துக்காட்டிற்கு 1 கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்கு புக்கில். ஃபஸ்ட்டு அளவுகள் 7 மீட்டர் 36 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. அதை மீட்டரில் குறிப்பிடும் பொழுது 7 மற்றும் 100ல் 36 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. தசம வடிவத்தில் எழுதும் பொழுது 7.36 அப்படின்னு உனக்கு புக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது அடுத்து ரெண்டாவது கேட்டிருக்கு. அளவுகள் 26 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. 26 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இந்த மீட்டரில் எழுதணும். அளவுகள் 26 மீட்டர் 50 சென்டிமீட்டர். அப்போ இதை நம்ம மீட்டரில் எழுதும் பொழுது 26 மற்றும் 100ல் 50 மீட்டர். மற்றும் 100ல் 50 மீட்டர் அப்படி எழுதும். தசம வடிவத்தில் எழுதும் பொழுது 26.50 மீட்டர். 26.50 மீட்டர் அப்படின்னு எழுதணும். இது அப்படியே எழுதி கொடுக்கணும். 26.50 மீட்டர். அடுத்து மூணாவது 93 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு. 93 சென்டிமீட்டர். 93 சென்டிமீட்டர். அப்போ மீட்டரில் எழுதும் பொழுது 100ல் 93 மீட்டர். 100ல் 93 மீட்டர் அப்படின்னு எழுதுறோம். தசம வடிவத்தில் எழுதும் பொழுது 0.93 மீட்டர். 0.93 மீட்டர் அப்படின்னு எழுதுறோம். அடுத்து நாலாவது 36 மீட்டர் 60 சென்டிமீட்டர். 36 மீட்டர் 60 சென்டிமீட்டர். இந்த மீட்டரில் எழுதும் பொழுது 36 மற்றும் 100ல் 60 மீட்டர். 100ல் 60 மீட்டர். தசம வடிவத்தில் எழுதும் பொழுது 36.60 மீட்டர். அடுத்து ஐந்தாவது 126 மீட்டர் 45 சென்டிமீட்டர். மீட்டரில் எழுதும் பொழுது 126 மற்றும் 100ல் 45 மீட்டர். 100ல் 45 மீட்டர். தசம வடிவத்தில் எழுதும் பொழுது 126.45 மீட்டர். மீட்டர் அப்படின்னு எழுதியுள்ளது. ரெண்டையும் அப்படியே புக்கில் எழுதிக்கொள்ள வேண்டும்.
அடுத்து மூன்றாவது கணக்கு, கீழ்கண்ட எண்களை இடமதிப்பு கட்டத்தில் குறித்து அடிக்கோடிட்ட எண்ணின் இடமதிப்பை காண்க அப்படின்னு இருக்கு. ஃபஸ்ட்டு 36.37 அப்படின்னு இருக்கு. அதில் அந்த 36.3 அந்த 3 10ல் 1 இலக்கத்தில் 3க்கு அடிக்கோடிடப்பட்டிருக்கு. அது அப்போது இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போது 36.37 அந்த தசம எண்ணில் 3 அடிக்கோடி இருக்கு. அது அப்போது எந்த இலக்கத்தில் இருக்குது அப்படின்னா 10ல் 1 இலக்கத்தில் இருக்குது. அப்போது அதனுடைய இடமதிப்பு 3/10. இடமதிப்பு 10ல் 1 இலக்கத்தில் இருக்கிறதுனால 3/10. அடுத்து ரெண்டாவது கணக்கு 267.06 அப்படின்னு இருக்குது. அந்த தசம எண்ணில் 06 அப்படின்னு இருக்கிறதுல 6க்கு அடிக்கோடிடப்பட்டிருக்கு. அப்போது அந்த தசம எண்ணினுடைய 6னுடைய மதிப்பு 100ல் 6. அப்போ அது 100ல் 1 இலக்கத்தில் இருக்கிறதுனால 100ல் 6. அடுத்து மூணாவது கணக்கு 0.23 அப்படி இருக்குது. அந்த 0.2 அந்த 2க்கு அடிக்கோடிடப்பட்டிருக்கு. அது 10ல் 1 இலக்கத்தில் அந்த 2 இருக்குது. அப்போ அதனுடைய மதிப்பு 2/10. அடுத்து நாலாவது கணக்கு 27.69 அப்படி இருக்குது. அதில் அந்த தசம எண்ணில் 9க்கு கீழே அடிக்கோடிடப்பட்டிருக்கு. அப்போது அதனுடைய மதிப்பு 100ல் 1 இலக்கத்தில் இருக்கிறதுனால 9/100. 9/100. அடுத்து ஐந்தாவது 53.27 அப்படின்னு இருக்கு. அதில் அந்த தசம எண்ணில் 2ல் அடிக்கோடிடப்பட்டிருக்கு. அப்போ அது 10ல் 1 இலக்கத்தில் இருக்கிறதுனால அதனுடைய மதிப்பு 2/10 அப்படின்னு இருக்குது. அப்போது அதில் 2 10ல் 1 இலக்கத்தில் இருக்குது. சரி, இப்போது இந்த இவற்றை மேல்க கணக்குலாம் இப்போ நம்ம செஞ்சோம். அடுத்து 7வது பக்கத்தில் உனக்கு வலது பக்கம் பாக்ஸில் கொடுத்துருக்கு 1 சென்டிமீட்டர் = 1/100 மீட்டர். அதே மாதிரி 1 மீட்டர் என்பது 1/1000 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்குது. அதை அண்டர்லைன் பண்ணி, அதாவது 1 சென்டிமீட்டர் = 1 சென்டிமீட்டர் = 1/100 மீட்டர். 1 மீட்டர் = 1/1000 கிலோமீட்டர். இதை அண்டர்லைன் பண்ணி. சரி, இதுவரைக்கும் நம்ம தசம எண்களை பற்றி பார்த்துருக்கோம். இனிமேல் அடுத்த வகுப்பில் நாம் பயிற்சி 1ல் 1 தொடர்ச்சியாக பார்ப்போம்.